தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அடியலாகிய எனக்கும் இப்படி ஒரு பாடத்தை படிக்கவும், அதை தேவன் உணர்த்தவும், அதன் காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓய்வு நாள் பள்ளிக்கும் நன்றியை செலுத்துகிறேன். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. போராட்டத்தின் விதிகள். தேங்க்யூ. எத்தனை பேர் பாடம் படித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் பார்த்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் டெலிவர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கைகளை உயர்த்திருக்கிறீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, நம்ம போராட்டத்தை பற்றி படிச்சுட்டே தானே இருக்கிறோம். யுகங்கள் நெடுவுகளாக போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. போராட்டம் யாருக்கும் வாய் அசைக்கிறதா எனக்கு பார்க்க முடியுது, சத்தம் கேட்கலையே. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் போராட்டம், இது நமக்கு தெரிஞ்சது. இன்றைய பாடம் ஒரு யூனிக்கான, ஒரு வினோதமான ஒரு பாடம், போராட்டத்தின் விதிகள். இது யூனிக்காக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரொம்ப ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அத்தியாவசியமான பாடங்களை கற்றுத்தருகிற ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இதை நாம் ஜெபத்தோடு படிப்போம். இந்த விதிமுறைகள் தெரிகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு உணர்வுள்ளவர்களாக உணர்வடையும்படி நாம் பரிசுத்த ஆவியானவரை தேடி நாம் ஜெபத்தோடு படிக்க செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாள் காலை பொழுதிலும் சபை குடும்பங்களாக எங்களை அரவணைத்து உம்முடைய சந்நிதியிலே சேர்த்து வைத்திருக்கிறீர். நன்றி அப்பா. இதோ இந்த வேலையிலும் கூட நாங்கள் இந்த போராட்டத்தின் விதிமுறைகளை படித்து வந்திருக்கிறோம் தகப்பனே. இன்னும் அதிகமாக அதை கலந்துரையாடி நாங்கள் தேவன் எங்களுக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறீரோ அவைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும், எங்களுடைய இருதயங்கள் பக்குவமாக்கப்பட்டதாகவும், தகப்பனே பக்குவமாக்கப்பட்டது மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவனுக்கென்று துடிக்கிற இருதயங்களாக மாற்ற இந்த ஓய்வு நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். சரி, இந்த போராட்டத்தை யார் தொடங்கினா? இப்போ எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, சண்டை போட்டாங்கன்னா 2 பேர் வருவாங்க. நான் கேட்குற கேள்வி, யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணா? இதுதான் நான் கேட்பேன். எல்லோரும் அதுதானே கேட்போம். பிள்ளைங்க சண்டை போட்டாங்க, இல்லை ஒரு சண்டை நடக்குது, ஒரு காரியத்தை நம்மகிட்ட கொண்டு வராங்க, ஒரு போராட்டம் நடக்குதுன்னா யார் இதை துவங்குனா? நமக்கு தெரிஞ்சது தான். யார் போராட்டத்தை தொடங்குனா? சாத்தான் தான் போராட்டத்தை தொடங்கினா அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த சாத்தான் இந்த போராட்டத்தை தொடங்கினதோடைய அல்டிமேட் மோட்டிவ், அதாவது சாத்தானுடைய குறிக்கோள் என்னவா இருக்குது? போராட்டம் முடிஞ்சிருச்சா? நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒரு பகுதி வெற்றி யார் அப்படின்ற லெக்கு முடிஞ்சிருச்சு, ஆனால் போராட்டம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இதில் சாத்தானுடைய குறிக்கோள் என்னவா இருக்கிறது? பிள்ளைங்க சண்டை போடுறாங்கல்ல, வரும்போது சில நேரத்தில் ஃபஸ்ட்டு யார் சண்டை போட்டான்னு கேட்போம். அதை கேட்டு பிரச்சனைகள் ரொம்ப தலைக்கு மேலே போகிறப்ப நான் சொல்கிற ஒரு வழக்கம், வேதாளம் முருங்கை மரத்து உச்சாணி கொம்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு 2 பேர் தலையிலையும். இப்படி தான் சொல்லுவேன் நான். அவனுடைய அந்த உச்சாணி கொம்பில் ஏறி உட்கார்றது நோக்கமா? வாசிப்போம், எடுத்தவங்க சத்தமாக வாசிங்க. மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 23:37. சரி, தேங்க்யூ. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ தடவை நான் உங்களை கூட்டி சேர்க்க நினச்சேன், மனதாக இருந்தேன், நீங்களோ மனமில்லாது இருந்தீர்கள். பிள்ளைங்க சண்டை போட்டு வரும்பொழுது, போன வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம், கிச்சனில்
இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒருத்தி சண்டை போடுறா, யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரில. நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறப்ப அம்மானால சமைக்க முடியல, எனக்கு மனசில் என்னமோ பண்ணுது, இதுதான் தாய் மனசு, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால சண்டை போடாமல் இருங்க, என்னையால் சமைக்க முடியல, லேட் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்போது சாத்தானுடைய குறிக்கோள் என்னவா இருக்குது இந்த வசனத்தை பார்க்குறப்ப? ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கிறது. ஒரு பெயின், ஒரு வலியை ஆண்டவருடைய இருதயத்தில் கொண்டு வரணும். அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டதாகவும், அவர் புறக்கணிக்கப்பட்டதாகவும், அவர் தொலைந்து போனதாகவும் அவர் உணரணும். இது ஒரு நோக்கமாக இருக்குது. இந்த போராட்டத்தில் சாத்தானுடைய முக்கியமான நோக்கம் இது ஒன்று. ரெண்டாவது, அவருடைய ராஜ்யத்தின் ஃபவுண்டேஷன், அடித்தளமாகிய அன்பை குறை சொல்கிறது. கோழி தன் குஞ்சுகளை சேர்க்குறோம் போல. எத்தனை பேர் கோழி வளர்த்துருக்கீங்கன்னு தெரில. எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் அம்மா அப்பா கோழி வளர்க்குறாங்க. தினம் கோழி புராணம் தான். அந்த குஞ்சு எப்படி இருக்குது, அந்த குஞ்சு அம்மாவை தேடாமல் போகுது, அம்மா எப்படி குஞ்சுக்கு தேடி தேடி கொடுக்குது, அந்த குஞ்சுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவங்க கூட்டிகிட்டு வந்து மஞ்சள் பூசி விட்டா தாய் மற்ற குஞ்சுகளையெல்லாம் விட்டுட்டு இந்த குஞ்சை தான் பார்த்து தேடிக்கிட்டு இருக்குதான். அந்த தொலைந்து போன 99 நல்லா இருக்கிற 99 விட்டுட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடுற அந்த அன்பு, அப்படிப்பட்ட அன்பை புறக்கணிக்கப்பட வேண்டும். அந்த அன்பு இல்லை, நிராகரிக்கணும். இதுதான் சாத்தானுடைய குறிக்கோளாக இருக்குது. இப்போது இந்த உச்சாணி கொம்பில் ஏறி உக்காந்துருக்கிறது அப்படின்னு நம்ம வாசித்தோம்ல, சொன்னோம்ல. ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க ஒரு போராட்டத்தில் அப்படின்னு பார்த்தா சாத்தான் உச்சாணி கொம்பில் ஏறி வந்து உட்காந்துருக்கான்னு நான் சொல்கிறேன். நம்ம நடைமுறை பேச்சில் சொல்கிறது நம்ம வாசித்தோன்னா தெரியும். யோவான் 12:31 ஆண்டவரே சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு போராட்டத்தின் நடுவில் இந்த சாத்தான் தன்னைத்தானே அதிபதியாக ஏற்படுத்தி கொள்கிறான். இந்த உலகத்தின் அதிபதியாக கடவுள் யாருக்கு கொடுத்தாரு? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பிறகு என்ன சொன்னார்? நீங்கள் பழுகி பெருகி இதை ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். ஸோ இந்த உலகத்தின் அதிபதி யார் அப்படின்னா ஆதாமும் அவனுடைய புத்திரர்களும் தான். ஆனால் சாத்தான் அவங்களுடைய இருதயத்தை, பாவம் வந்த பிறகு அவங்களுடைய இருதயத்தை, அவங்களுடைய சிந்தனையை ஆட்கொள்ளும் பொழுது உச்சாணி கொம்பில் ஏறி உட்காந்து இல்லெஜிட்டிமேட் ரூலராக மாறணும். அதாவது லீகலாக அவன் ரூலர் கிடையாது. லீகலானா என்ன சொல்லுவோம்? சட்டப்படி இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் அல்ல. இந்த உலகத்தின் அதிபதி ஆதாமும் அவருடைய புத்திரர்களாகிய நாமும், தேவனுடைய புத்திரர்களாகிய நாம தான் இந்த உலகத்தின் அதிபதிகள். ஆனால் பாவத்திற்கு பிற்பாடு சட்டப்படி அவன் சட்டத்தின்படி இல்லெஜிட்டிமேட், சட்டம் இல்லாமல் ஆக்கிரமிச்சு கொள்ளுகிறது சாத்தான் தன்னை அதிபதியாக ஏற்படுத்தி கொள்கிறான் அப்படின்றத ஆண்டவரே சொல்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்த போராட்டத்தில் சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தன்னை அதிபதியாக மாற்றிக்கொள்வதும். இப்போ அவன் அதிபதியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம உச்சி குடும்பி அவன் கையில் இருந்ததுன்னா நம்ம யாருக்கு அடிமைகளாக விடுறோம்? சாத்தானுக்கு அடிமைகளாகி விடுறோம். லாஃபுல் ஸ்லேவ்ஸ், அதாவது சட்டப்படி சாத்தானுக்கு அடிமைகளாகி விடுறோம். ஸோ சாத்தானுடைய நோக்கம் என்னன்னு பாருங்கள். ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு வலியை கொண்டு வரணும், புரோக்கன் ஹார்ட்டை கொண்டு வரணும். அவர் ரிஜெக்ட் ஆகிட்டார், அவரை வந்து புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு உணர்வை கொண்டு வரணும். அவருடைய ராஜ்யத்தில் அன்பு இல்லைன்றதை நிரூபிக்கணும். அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக தன்னை மாற்றிக்கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் என்னையும் சட்டப்படி அடிமைகளாக்க வேண்டும். இதுதான் சாத்தானுடைய நோக்கம், இந்த ஆன்மீக போராட்டத்தில் நோக்கம். சரி, இது இப்படி இருக்க ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் எப்படி சண்டை போடுறார்? டைரக்டாக சாத்தான் அடிக்கிறாரா? இப்போ நம்மக்கிட்ட யாராவது சண்டை போட வந்தாங்க, நம்மளை பற்றி ஏதாவது பேசினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக அவங்கள பற்றி ஒரு குறை சாடுவோம். நார்மல்னு சொல்ல முடியாது. இதுதான் நம்மளுடைய மாமிச சிந்தை, மாமிச வார்த்தைகள், செயல்கள். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சாத்தானை டைரக்டாக டார்கெட் பண்ணுறாங்களா? ஆண்டவர் அந்த இல்லெஜிட்டிமேட் ரூலர்ஷிப், சாத்தான் எடுத்துக்கொண்ட அந்த அதிபதியின் காரியத்தை யாருக்கு கொடுத்தாரோ அதை திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து வரார். யார் அடிமை ஆக்கினானோ அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்குது. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், யாராவது இயேசுவை போல புறக்கணிக்கப்பட்ட புரோக்கன் ஹார்ட்டடாக இல்லை ஒரு வலி உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா?
அதற்கு காரணம் நம்மளை வழி உண்டாக்கினவர்கள் அல்ல, அவங்களுடைய உச்சாணி கொம்பை பிடிச்சிட்டு இருக்கிற சாத்தான் தான்றதை உணர்ந்தோன்னா அது எவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்குது நமக்கு. நம்ம நேசிக்கிறவங்க, அந்த வலி ஏன் வருது? நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை காயப்படுத்துறதுனால தான் அந்த வலி வருது. ஆனால் அந்த நேசிக்கிறவங்க அதை செய்யலை, அவங்க அடிமைத்தனத்தினால அதை செய்கிறாங்க. அதை மீட்டு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அதுதான் அந்த போராட்டம் அப்படின்றத நம்ம உணர்ந்தோன்னா அது எவ்வளோ ஆறுதல் அளிக்கக்கூடியதாக நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ இந்த போராட்டத்தில் தேவனுடைய மகிமை ஒளி வெளியே வராதபடிக்கு, இவங்க தான் அந்த சந்ததி, இவங்க தான் அதிபதின்றதை வெளியே தெரியாதபடிக்கு அடிமையாக்கி மனுஷங்களை என்ன பண்ணிடுறாராம்? பகடக்காயா. இந்த கான்ஃப்ளிக்டில், இந்த போராட்டத்தில் மனுஷனை பகடக்காயா சாத்தான் வச்சுக்கிறான். அதை மீட்டு கொள்ளும் பொருட்டு தான் தேவன் வருகிறார். சரி, இந்த போராட்டத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம்? நான் தான் பகடக்காய் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நடுநிலையில் இருக்கிறோமா? நம்ம யாராவது நடுநிலையில் இருக்க முடியுமா? ஒன்று பகடக்காயா அந்த பக்கம் விழுந்து இருக்கணும், இல்லை மீட்டு கொள்ளப்பட்ட காயா இந்த பக்கம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எந்த பக்கம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இன்றையோட பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பரிசுத்த வேதாகமம் முழுசும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை பற்றின பல சரித்திரங்கள், ஸ்டோரிஸ் நிறையா, ஃபுல்லாக. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம்னா இன்னிங்ஸ் நிறைய போகும், ஒவ்வொரு ஓவருக்கும் ஒவ்வொரு பேட்டு பால் இருக்கும். ஆனால் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைலைட்ஸ்னு ஒன்று போடுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, கிரிக்கெட் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமான சாகசனம் பண்ணவங்க, அதாவது 6 அடித்தது, 4 அடித்தது, இல்லை அவுட் ஆனது, விக்கெட் போனது, இதுக்கெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. அதே போல் தான் இன்றைய பாடத்தில் இந்த வேத புத்தகம் முழுவதும் ஆண்டவருடைய போராட்டத்தில் சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவில் எப்படி இந்த மனுஷன் போராடுறான், எப்படி ஆண்டவர் மீட்டுக்கொள்ள பார்க்குறாரு, எப்படி சாத்தான் வந்து அடிமைத்தனம் படுத்த பார்க்குறான், இவங்க 2 பேர்த்துக்கும் போராட்டத்துக்குள்ள விதிமுறைகள் என்ன. ஒரு கேம், ஒரு இது இருக்குதுன்னா ஏதோ ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைகள் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, அதை என்னுடையதாக்கி கொள்ளுறதுக்கு இன்று ஒரு சில ஸ்டோரிஸ், அதாவது ஒரு சில சரித்திர கதைகளை நாம் படிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு நம்ம படிப்போம். என்ன பார்க்க போகிறோம்? இந்த போராட்டத்தில் சாத்தானுடைய குறிக்கோள் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதிபதியாக தன்னை ஏற்படுத்தி கொள்கிறான், நம்மளை அடிமைகளாக மாற்றிக்கொள்கிறான், ஆண்டவருடைய இருதயத்தை புண்படுத்தணும், அதுதான். இப்போது இந்த சம்பவம், முதல் சம்பவம் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய வேதத்தை 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்கு திருப்பி வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துக்கு திருப்பி வச்சுக்கோங்க. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சரித்திர நிகழ்வு தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எலியா தீர்க்கதரிசி அந்த கர்மேல் மலையில் எப்படி பாகால் தீர்க்கதரிசிகளும் எலியா தீர்க்கதரிசிக்கும் நடந்த ஒரு போராட்டம். இது வந்து ஒரு பெரிய ஹைலைட். இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச சரித்திரம் தான், தெரியலன்னா சுருக்கமாக அதை சொல்லி முடிக்கிறேன். பாகால் தீர்க்கதரிசி, பாகாலை வணங்குறவங்க பாகால் தன்னை மீட்கும்படிக்காக என்ன பண்ணுவாங்க? பழி செலுத்த போகிறாங்க. எதுக்கு? மழை வரணும்னு பழி செலுத்த போகிறாங்க. பழி செலுத்தி அக்கினி பச்சித்துனா பாகால் தான் உண்மையான தெய்வம்னு அவங்க நிரூபிக்க போகிறாங்க. எலியா தீர்க்கதரிசி பழி செலுத்த போகிறாரு. வானத்திலேருந்து அக்கினி வந்து அதை பச்சித்துனா கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் நிரூபிக்க போகிறாங்க. இதுதான் அங்கே நடக்கிற நிகழ்வு. இப்போது நம்ம இந்த நிகழ்வு நமக்கு நல்லா தெரியும். நிகழ்வை ஃபுல்லாக நம்ம வாசிக்க போகிறதில்ல, எல்லாருமே பாடம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. 3 விதமான கேள்விகளை வைத்து இந்த போராட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். விதிமுறைகளை கண்டறிய போகிறோம். முதலாவது, சாத்தானுக்கு ஏதாவது வரம்புகள் இருக்குதா? இந்த சம்பவத்தில் சாத்தானுக்கு ஏதாவது வரம்புகள் இருக்குதா? லிமிட், இவ்வளோதான் செய்ய முடியும் அந்த போராட்டத்தில் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் தேவனுக்கு ஏதாவது ஒரு லிமிட் இருக்கா? யார் அப்படின்னா அந்த வரம்புகளை போட்டது? சாத்தானுக்கு வரம்பை போட்டது யார்? ஆண்டவருக்கு வரம்பை போட்டது யார்? ஏன்? இந்த 3 கேள்விகளை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, சாத்தானுக்கு ஏதாவது விதிமுறை இருக்குதா? வரம்புகள் இருக்குதா? இருக்குது மிஸ், இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன வரம்பு இருந்தது?
வசனம் 28 பார்ப்போம். 28, அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்தியினாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. சாத்தானால என்ன பண்ண முடியல? மேலேருந்து அக்கினியை கொண்டு வர முடியல. சாத்தானால அக்கினியை மேலேருந்து கொண்டு வர முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். எப்படி தெரியும் நமக்கு முடியும்னு? யோபு சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம்னா அக்கினியை கொண்டு வந்தது ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அக்கினியை கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் இந்த இடத்துல சாத்தானால அக்கினியை கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த பலியை அக்கினினால் சுட்டெரிக்க முடியலை. ஏன்? யார் அந்த வரம்பை போட்டது? ப்ராஃபெட்ஸ் அண்ட் கிங்ஸ் புஸ்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா யெகோவா சாத்தானுக்கு he set bounds and restrained his power அப்படின்னு போடுறாங்க. யெகோவா தேவன் சாத்தானுக்கு அந்த இடத்துல ஒரு வரையறையை வைச்சாங்களாம். அவனுடைய வல்லமையை தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஒரு தீ பொறி கூட அந்த பலி மேலே படாதபடிக்கு, பெரிய அக்கினியில் ஒரு தீப்பொறி கூட அந்த இடத்துல வராதபடிக்கு ஆண்டவர் வரம்பு வைத்திருந்தாராம் அவனுடைய வல்லமைக்கு. ஏன் அப்படி வைக்க வேணும்? ஏன்னா அங்கே பிரச்சனையே யாரை ஆராதனை செய்கிறது? பாகாலையா இவங்களையா? யார் உண்மையான தெய்வம் அப்படின்றது. எல்லாத்துக்கும் மேலே வசனம் 36 வாசிக்கிறேன். காரணம், அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தைகளின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். புரியுதா? ஏன் ஒரு மனுஷன் சாத்தானுக்கு வரம்பு வைக்கிறான்? இவருடைய ஜெபம். எந்த மனுஷன்? தீர்க்கதரிசியினுடைய ஒரு ஜெபத்தோடைய வல்லமையை பார்த்தீங்களா? உலகத்தின் அதிபதி உச்சாணி கொம்பு பிடிச்சு ஆற்ற உலகத்தின் அதிபதிக்கு ஒரு ஜெபம், ஒரு தீர்க்கதரிசியின் ஜெபம், ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஜெபம் வரம்பை கொண்டு வர முடியும். ஒரு தீப்பொறி கூட வர முடியாத அளவுக்கு கொண்டு வர முடியும். சரி, சாத்தானுக்கு ஒரு வரம்பு இருந்துச்சு. இதில் ஆண்டவருக்கு வரம்பு இருந்துச்சா? இந்த போராட்டத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு பங்கு செய்ய முடியாமல் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோன்னா, 21வது வசனம் ஆரம்பம். நீங்கள் எந்த மட்டும், எலியா ஜனத்தை பார்த்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். அடுத்து 40வது வசனம். எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். தாய் ஒரு கோழி குஞ்சுகளை சேர்ப்பது போல எந்த மட்டும் குந்தி நடப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்காக தான் இந்த ஒரு இன்சிடெண்ட்டே நடக்குது. ஆனால் அந்த பாகால் தீர்க்கதரிசி அந்த தண்ணியை கூட நக்கி போட்டுச்சுன்னு நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய அக்கினி. ஆனால் கூட அவங்களுடைய இருதயம் அப்படியே தான் இருந்தது, அது மாற்றப்படவில்லை. அதனால தான் எலியா போய் அவங்கள என்ன பண்ணுறாரு? வெட்டி போடுறார். இதை நம்ம பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபெட்ஸில் வாசிக்கலாம். Yet even in their discomfiture and in their presence of divine glory they refused to repent. அவங்களுக்கு இப்படி ஒரு அசௌரியமான ஒரு சூழ்நிலை, அவங்க கூப்பிட்டாங்க, கத்துனாங்க, கிழிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
இருதயத்தை புண்படுத்த தான் செஞ்சாங்க. ஆண்டவருக்கு ஒரு வரையறையை யார் ஏற்படுத்துகிறா? அதே ஒரு மனுஷன்தான். சாத்தானுக்கு வரம்பை வச்சது ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசினா, ஆண்டவருக்கே வரம்பு வைக்கிறது அதே ஒரு மனுஷன்தான். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு தான். தன்னுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமை அப்படின்ற ஒரு உரிமையின் நிமித்தமாக ஆண்டவருடைய இருதயத்தை எருசலேமே எருசலேமேன்னு கூப்பிட்டாலும் சரி, நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்படின்னு இயேசுவை புறக்கணிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு வரையறையை வைக்குதுன்னு இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் ஒரு சில காரியங்களை, வரம்புகள், சாத்தானுக்கு ஒரு சிலதை பவர் கொடுக்குறாரு, ஒரு சிலதை பவர் அடைக்கிறாரு. பவருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் மனுஷன் ஆண்டவருக்கே ஒரு லிமிட் வைக்கிறான், தன்னுடைய சுய விருப்பத்தின் நிமித்தமாக, சுயாதீன சித்தத்தின் நிமித்தமாக அப்படின்றத இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த சம்பவத்துக்கு போகலாம். உபாகமம் 32:17 எடுத்தவங்க யாராவது வாசிங்க. உபாகமம் 32:17. நம்ம இதில் வாசிக்க முடியும், நூதனமான புது தெய்வங்கள். அங்கே பாகால வணங்கினாங்க. இன்றைக்கி நமக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், நமக்கு இந்த விதிமுறைகளை பார்க்குற நமக்கு பாகாலையா நம்ம வணங்குறோம்? நமக்கு முன்பாதி அஷ்டரோத் இருக்குதா? ஜெனரேஷனாக நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புது தெய்வங்களை சாத்தான் கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். இன்றைக்கி எனக்கு புது தெய்வம் என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்தோன்னா, இந்த போராட்டத்தில் விதிமுறைகள் ஆண்டவர் தடைகளை கொண்டு வராரா, சாத்தானுக்கு வரம்பு வைக்கிறாரா நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ எனக்கு ஃபோனு தான் என்னுடைய புது தெய்வமாக இருக்குன்னா, அந்த ஃபோனை பார்க்காம இருக்கிறதுக்கு ஆண்டவர் சாத்தானுக்கு வரம்பு வைக்கிறாரா? வைக்கிறாரு கண்டிப்பாக. ஆனால் அதை உணர்ந்தோன்னா நம்ம எந்த சைடு நிற்போம்? நம்மளுடைய சுயாதீன சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருப்போம் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். ஒரு மனுஷன் 450க்கு மேல் மக்கள் அந்த இடத்துல கூடியிருந்தப்ப ஒரு மனுஷன் சாத்தானுக்கு ஒரு வரம்பை கொண்டு வந்தார். அதே போல் அந்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு வரம்பை வைக்கலை. அந்த ஒரு மனுஷனா கடைசி கால எலியாகளாக நாம் இருக்கணுன்றத இந்த பாடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ வர்ஷிப் அப்படின்றதுல ஒரு விதிமுறை, ஒரு லிமிட்டை சாத்தான் கொண்டு வரான். ரெண்டாவது, தானியேல் 10வது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். நான் வாலிப பிரயாணத்தில் இருக்கிறப்ப என்னோடய இங்கிலீஷ் பைபிளில் இந்த புக் மார்க் எப்பயுமே அந்த 10வது அதிகாரத்தில் தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். தானியேல் ஒரு வயசான தீர்க்கதரிசி. அவங்களுடைய மக்களின் அடிமைத்தனத்தை நினைத்து கவலைப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபித்து, நமக்கு தெரியும் என்ன ஆச்சு, ஜெபத்துக்கு பதில் வரலை, அவருக்கு புரியலை. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சு, அங்கே பதில் வந்துதா, என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த சம்பவத்தில் சாத்தானுக்கு ஒரு வரம்பு வைக்கப்பட்டதா, ஆண்டவருக்கு வரம்பு வைக்கப்பட்டதா அப்படின்னா யார் வச்சா, என்ன வரம்பு, எதனால் வைக்கப்பட்டது, இந்த 3 கேள்விகளும் பார்ப்போம். சாத்தானுக்கு வரம்பு இருந்ததா இல்லை ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தானியேல் ஜெபம் பண்ணுறாரு, உபவாசம் இருந்து, ஆண்டவருக்கு வரம்பு இருந்ததா? அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம், ஒரு லிமிட்டேஷன் இருந்ததா இல்லையா? வசனம் 13 வாசிப்போம். முதல் பகுதி மாத்திரம் வாசிப்போம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அதிபதி யாரை எதிர்த்து நிற்கிறது? ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறாங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதுக்கு முந்தின வசனங்களில் வாசிச்சோன்னா, பிரியமான தானியேலே, நீ விண்ணப்பம் கேட்கப்பட்ட நாளிலே அது அங்கே எட்டிருச்சுப்பா, உடனே நாங்கள் பதில் கொடுத்துட்டோம்ப்பா. ஆனால் 21 நாள் மட்டும் பெர்ஷியா அதிபதி. இந்த இடத்துல பெர்ஷியா அதிபதினா என்ன? சாத்தான் தன்னுடைய ஈவில் இன்ஃப்ளூயன்ஸை அந்த பர்ஷியன் அதிபதி கோரேஸுக்கும் அவனுடைய மகன் கேம்பிஸுக்கும் அவங்களுடைய இருதயத்தில் வைத்து அந்த எருசலேம் ஆலயம் புதுப்பித்து கட்டப்படுவதற்கும், இவங்க எக்ஸைல்ஸ்லேருந்து, இவங்க அடிமைத்தனத்திலேருந்து போகிறதற்கு விடாத படிக்கும் அவனுடைய இருதயத்தை கடின பண்ணி சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறான். அதை தான் இங்கே குறிக்கப்படுது. அந்த 21 நாள் மட்டும் எதிர்த்து ஆண்டவருக்கு அங்கே ஒரு லிமிட்டை வைக்கிறான். அவன் காட் ஹீ இஸ் பெர்மிட்டிங். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சாத்தானுடைய பவரை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு, அவனுடைய வல்லமையை அவன் வெளிக்கொண்டு வருவதற்கு
அவர் அனுமதிக்கிறார். ஆனால் எத்தனை நாள் மட்டும்தான்? ஒரு டைம் பவுண்ட் வரைக்கும் தான். சாத்தானுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். 21 நாள் மட்டும். அதுக்கப்புறம் யாரே வரா? மிகாவேலே வராரு. மிகாவேலே வந்து என்ன பண்ணுறாரு? அந்த காரியத்தை தானியேலுக்கு விளக்கி கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம். இதில் ஏன் போனதில் நம்ம பார்த்தோம், ஏன் ஆண்டவர் இந்த போராட்டத்தில் ஏன் அவங்களுடைய இருதயம் 2 பக்கமாக குந்தி குந்தி இல்லாமல் ஒரு பக்கம் கர்த்தரே தேவன் ஏற்றுக்கொள்ளணுன்னு தான் அந்த போராட்டம். இங்கே என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய அந்த எருசலேம் ஆலயம் திருப்பி கட்டப்படவும் இவங்க மறுபடியும் அவங்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து போகணுன்றது தான் நோக்கம். ஆனால் இந்த போராட்டத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மையார் எழுதுகிறாங்க, அந்த போராட்டத்தில் ஜெயித்தாலும் 21 நாளுக்கு அப்புறம் மிகாவேல் தூதன் வந்து விலக்கி சொன்னதுக்கு அப்புறமும் இந்த எருசலேம் ஆலயத்தை எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தொடர்ந்து சாத்தான் அப்போசிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தானா, அது நிமித்தம் அவங்க இருதயம் துவண்டு போனவர்களாக கட்டிட பணியை நிறுத்திட்டாங்களாம். ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரா? இந்த போராட்டத்தில் 21 நாளுக்கு அப்புறம் மிகாவேலை அனுப்பி தானியேலுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. ஆனாலும் நம்ம பார்த்தோன்னா மனிதன் தன்னுடைய இருதய கடினத்து நிமித்தமாக, தனக்கு சாத்தான் கொண்டு வருகிற அந்த எதிர்ப்பின் நிமித்தமாக மனம் துவண்டு போய் செய்யப்பட வேண்டிய வேலைகள், தேவனுடைய நாம மகிமைப்படுத்த வேண்டிய காரியங்களை அதை ஒரு வரம்பு வைத்து நிறுத்தி விடுகிறான் அப்படின்றத இதிலிருந்தும் நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் அந்த 21 நாளுக்கு அப்புறமா அந்த மிகாவேல் தூதன் வருவதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தானியேலுடைய உபவாச ஜெபம். அங்கேயும் நம்ம பார்த்தோம், சாத்தானை கட்டுறது எதுதான்? எலியாவுடைய ஜெபம். இங்கேயும் நம்ம பார்க்குறோம் தானியேலுடைய ஜெப வாழ்க்கை. சாத்தானுக்கு ஒரு வரம்பு வைக்க முடியும்னா அது ஜெப வாழ்க்கை தான். ஆண்டவருக்கு ஒரு வரம்பு வைக்க முடியும்னா அது என்னுடைய சுயாதீன தேர்வு அப்படின்றத நம்ம இங்கே படுத்துக்கலாம். அடுத்த சம்பவம் நேரமாகிறதுனால கடந்து செல்வோம். யோபு சம்பவத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இது அடுத்த ஹைலைட், மாபெரும் போராட்டத்தில் உள்ள அடுத்த ஹைலைட். சுற்றி பார்த்து வந்தாச்சு. ஆண்டவர் கேட்குறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் உன் கண்ணை வச்சையாப்பான்னு கேட்குறாரு. ஆமாம். அப்போது இங்கே என்ன வரம்பு வருது? சாத்தானுக்கு ஏதாவது செய்ய முடியாத ஒரு கட்டுப்பாடு இருக்கா? ஆண்டவருக்கு செய்ய முடியாத ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கா? யார் அப்படி கட்டுப்பாடை வைக்கிறா? எதற்கு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா வரம்பு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். விதிமுறைகள் என்ன இந்த போராட்டத்துக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். யோபுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருந்ததா? வசனம் 12 வாசிங்க. முதல் அதிகாரம் யோபு 1 வசனம் 12. அவனுக்கு உண்டானவைகள், தேங்க்யூ சிஸ்டர், அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. ஒரு பவர் கொடுத்துட்டார் சாத்தானுக்கு. இந்த விதிமுறையில் நீ வந்து பவர் கொடுத்தாச்சு. ஆனாலும் என்ன சொல்கிறாரு? அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். பவர் கொடுத்தாலும் யூ கேனாட் டச் ஹிஸ் லைஃப், அவனுடைய ஜீவனை தொட முடியாதுன்ற ஒரு விதிமுறை, ஒரு வரம்பை ஆண்டவர் செட் பண்ணுறார். இப்போ ஆனால் இந்த யோபு சம்பவத்தின் நிமித்தம் பார்த்தோன்னா சாத்தானுக்கு பரலோகத்துக்கே போகிறதுக்கு ஒரு ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஏன் இதை கொடுக்குறாரு? ஏன் இந்த ஒரு பவரை ஆண்டவர் கொடுக்குறாரு? ஏன் அவர் வந்து வேலி கட்டி பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுக்குள்ளே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஏன் இந்த ஒரு பவரை கொடுக்குறாரு? பவரை கொடுக்குறப்ப அவருடைய பவர் என்ன ஆகுது? அவருடைய பவர் லிமிட் ஆகுது. ஏன்? சாத்தான் வந்து அக்யூஸ் பண்ணுறான். நம்ம பார்ப்போம், வசனம் 10 பார்க்கலாம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நீங்கள் அவனை ஆசிர்வதிச்சிக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூசேஷன், ஒரு குற்றச்சாட்டை சாத்தான் ஆண்டவர் மேலே போடுறதுனால அந்த பவர்,
அந்த வல்லமை, உனக்குன்னு ஒரு வல்லமையை நான் கொடுக்குறேன், நீ போ, ஆனால் ஒரு லிமிட், நீ அவனுடைய ஜீவனை தொடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாரு. வரம்புகளை பாருங்கள். ஏன் இதை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அந்த அக்யூசேஷனை, இதை நம்ம வாசித்தோன்னா அம்மையார் எழுதுகிறாங்க, அவனுடைய அந்த குற்றச்சாட்டு பழுக்கு மட்டும், அதாவது அதை பழுத்து வெடிக்கும், ஒரு காய் காயாகி பழுத்து வெடிக்கிறதுக்கு மட்டும், அவனுடைய அக்கிரம சிந்தனை பழுத்து வெடிக்கும் மட்டும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வரம்பை கொடுத்துருக்கிறார். அது மட்டும்தான் அவனுடைய காலத்தின் வல்லமையை அவன் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத இதிலிருந்து நம்ம பார்த்து கொள்ள முடியும். இதில் ஏன் அந்த வரம்பை கொடுத்தார் ஆண்டவர்? ஏன் நீ அவன் உயிரை தொடாத அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, யோபுடைய ஜெப வாழ்க்கை தான். நம்ம வசனம் 1:2 பார்க்குறோம். 1வது வசனத்தில் பார்த்தோன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமாய் இருந்தான். அது மாத்திரம் இல்லை, 5வது வசனம் பாருங்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பாவ மன்னிப்பு கேட்டு பிள்ளைங்க செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி பாவ மன்னிப்பு கேட்குற ஒரு ஜெப அனுபவம். ஆண்டவர் என்ன பண்ணார்? நீ அவன் உயிரை தொடாத. அந்த விதிமுறை, போராட்டத்தில் விதிமுறை ஆண்டவர் சாத்தானுக்கு வைக்கிறாரு. நீ போய் என்ன வேணாலும் பண்ணு, நீ அக்கினி அனுப்பு, பிள்ளைகளை அழி, சொத்தை அழி, சம்பத்தை அழி, நீ உடம்பு ஃபுல்லாக கொப்பளம் கூட வண்டு பண்ணு, ஆனால் அவனுடைய உயிரை தொடாத. ஏன்? யோபுடைய ஜெப வாழ்க்கை. சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தடை உண்டு பண்ணுகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு தனி நபருடைய ஜெப வாழ்க்கை என்பதை நம்ம இந்த 3வது சம்பவத்திலிருந்தும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் யோபு சம்பவத்தில் நம்ம பார்க்குற ஒரு நற்செய்தி என்னென்னா, நானும் எலன் ஒயிட் ரைட்டிங்ஸில் தேடி பார்த்தேன். ஆண்டவருக்கு அந்த இடத்துல யோபு ஒரு லிமிட் வைக்கவே இல்லை. அவருடைய போராட்டத்தில் ஆண்டவருக்கு ஒரு நல்ல பங்கை தான் யோபு தெரிந்தெடுத்து கொடுத்தார். அவருடைய இருதயம் ஆண்டவரை புண்படுத்தவே இல்லை அப்படின்றத நம்ம பார்த்து கொள்ள முடியும். ஏசாயா 59:19 வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்? சாத்தானுக்கு எதிராக கொடியை ஏற்றுவார். அது யோபுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நம்மளோட வாழ்க்கையிலையும் சுயம் அப்படின்றது தான் பெரிய போராட்டம். அந்த சுயத்தை, நம்மளுடைய சுயாதீன சித்தத்தை, அது ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா பவர் ஆஃப் சாய்ஸ், தமிழில் அதை இன்னும் சுயாதீன சித்தன்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? பவர் ஆஃப் சாய்ஸ், நம்ம தெரிந்தெடுக்கிற உரிமை அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். ஆனால் ஆங்கிலத்தில் பவர், அதில் ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை நம்ம யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோன்னா அது ஜெயிக்கிற பக்கத்தில் நம்ம போக முடியும். ஆண்டவர்கிட்ட செல்ஃப் சரண்டர் பண்ணும் பொழுது நான் ஜெயிக்கிற பக்கம் போக முடியும். ஆனால் அந்த வல்லமையை எனக்காக நான் உபயோகப்படுத்தி கொண்டேன் என்றால் நான் லாஃபுல் ஸ்லேவரி, அதாவது சட்டப்படி அடிமைத்தனத்துக்குள்ளாக அந்த ஆக்கிரமிச்சு கொண்ட ஒரு அதிபதியின் கீழாக நான் இருந்து விடுவேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். கடைசி காலத்துக்காக கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் 12-13 அதிகாரங்கள் படித்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரத்தின் காரணமாக வசனங்களை நாம் வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்சது நம்ம படிப்போம். இந்த சம்பவம் கடைசி காலத்தில் சாத்தானுக்கு ஒரு லிமிட், ஒரு வரம்பு கொடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோன்னா, வெளிப்படுத்தல் 12:12 நமக்கு தெரியும், கொஞ்சம் காலம்தான் இருக்குது அப்படின்றத உணர்றான். ஆண்டவர் சாத்தானுக்கு கொடுக்குற ஒரு வரம்பு, இந்த போராட்டத்தில் கொஞ்ச காலம்தான் உனக்கு, டைம் பவுண்ட். அதனால சாத்தான் என்ன பண்ணுறாரா? நம்ம வாசிக்கிறோம் 12வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசித்தோன்னா, மக்களை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக போராட்டத்தை பண்ணுகிறத நம்மளுடைய பார்க்க முடியும். ஸ்திரியின் மேல் கோபம் கொள்வது, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் மேலும் ஏசு கிறிஸ்துவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்கள் மேலும் கோபம் கொண்டு அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறது அவனுடைய விதியை அவன் வச்சுருக்கான். ஆனால் ஆண்டவர் வைக்கிற விதி, உனக்கு கொஞ்சம் காலந்தான்ப்பா. ராஜாக்களை நிறுத்துகிறவரும் ராஜாக்களை தள்ளுகிறவரும் ஆண்டவர் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனாலும் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோன்னா வசனம் 5 வசனம் 7 பார்த்தோன்னா, தூஷணமானங்களை பேசுறதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சகல ஜாதிகளுக்கு மேலும் அதுக்கு அதிகாரம், யாருக்கு? வலு சர்ப்பத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. காட் பெர்மிட்ஸ் தட் பவர். இந்த போராட்டத்தில் விதிமுறை என்னென்னா, சில நேரத்தில்
ஆண்டவர் பெர்மிட் பண்ணுறார். இப்போ ஒரு பிரின்சிபல் இருக்கிறாரு, அவர் ஒரு ரூல் போடுறாரு. எங்கள் வீட்டுக்காரர் தான் காலையில் இதை சொன்னார். ஒரு பிரின்சிபல் ரூல் போடுறாங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர் வந்து, சார் நீங்கள் போட்ட ரூல் சரியில்லை சார், இதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு அவர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறப்ப, பிரின்சிபல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஞானத்தின்படி அவர் செய்கிறாரு. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு பிரின்சிபல் டீச்சர்ஸோ இல்லை ஹெட் மாஸ்டரோ யாரோ வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறப்ப, சரி அவங்க சொல்கிறபடியே செய்வோம் அப்படின்னு செய்வார். ஆனால் அதில் வருகிற விளைவுகளை பார்க்கும் பொழுது அந்த ஹெட் மாஸ்டரோ டீச்சர்ஸோ அதனுடைய விளைவுகள் பார்க்கும் பொழுது தாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு தவறு என்பதை உணர்ந்து கொள்வாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி, அனாதி அறிவின்படி நிறைய காரியங்களை பெர்மிட் பண்ணுறார். இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், இல்லை இந்த போராட்டத்தை, இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்கவே முடியல, இல்லை இந்த ஒருத்தவங்க என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க, பல காரியங்கள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டத்தில். ஏன்னா நம்ம தான் பகடக்காய். சாத்தானும் ஏசுவும் டைரெக்டாக சண்டை போடுறதில்ல, நம்மளை தான் பகடக்காயாக சாத்தான் வச்சுருக்கான். அப்படி இருக்கிறப்ப எனக்கான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போ ஆண்டவருடைய அனாதி அன்பிலையும் அனாதி அறிவிலையும் நான் நம்பி இருக்கிறேனோ அது நான் உணர்ந்து கொள்வேன். சாத்தானுக்கு அந்த அனுமதியை கொஞ்ச காலம் மாத்திரம்தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விதிமுறை, சாத்தானுக்கு கடவுள் பெர்மிட் பண்ணுறாரு ஒரு கொஞ்ச காலம் மட்டும்தான். ஆனால் ஆண்டவருக்கு நாம் விதிமுறை கொடுக்க முடியும். மனுஷர்களாகிய நாம் ஒரு வரம்புகளை ஏற்படுத்த முடியும். எப்போ? என்னுடைய பவர் ஆஃப் சாய்ஸை நான் என்னுடைய சுயத்துக்கு உபயோகப்படுத்தும் போது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 6:12 நமக்கு தெரிந்த வசனம் தான். கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது? பிரபஞ்சத்தின் அதிபதியோடு, துரைத்தனங்களோடு நமக்கு யுத்தம் இருக்குது, போராட்டம் இருக்குது அப்படின்றது. த வார்ஃபேர் இஸ் ரியல். ஆனால் ஒரு வசனம் நம்ம வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 10:13. இன்னும் ஒரு வசனம், 2 வசனம் வாசித்து முடிச்சிருவோம். 1 கொரிந்தியர், எல்லாருமே இந்த வசனத்தை முடிக்க போகிறோன்னு நினச்சி பைபிளை மூடிடாதீங்க. இந்த வசனத்தை 2 வசனத்தையும் எல்லாருமே வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். ரெண்டாவது பகுதி மாத்திரம் நான் வாசிக்கிறேன். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எவ்வளோ ஒரு கிரேட் கம்ஃபர்ட் இந்த போராட்டத்தில். இந்த வசனம் எவ்வளோ ஒரு பெரிய ஆறுதல். ஒரு சோதனை நமக்கு வருதுன்னா அதில் ஒரு விதிமுறை என்னவா? தப்பித்து கொள்றதற்கு வழியும் இருக்குது அப்படின்றது தான். நடைமுறையில் நம்ம வந்து டைரெக்டாக யாரு கூடயும் சாத்தான் கூட போராடுறதில்ல. ஒருத்தரோட ஒருத்தர் அன்பின் நிமித்தமாக ஒருத்தரோட ஒருத்தர், கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு, மாமன் மாமியாரோடு, உடல் வேலை செய்கிறவர்களோடு, இல்லை சபை ஒவ்வொருத்தரோடு நம்ம சண்டை போடுறோம். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா அந்த கடைசி வசனம் வாசித்து முடிச்சிருவோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 23லிருந்து 26 நான் வாசிக்கிறேன். புத்தியீனமும் அயுத்தமுமான தர்க்கங்கள். யாராவது வாசிங்க. தேங்க்யூ சிஸ்டர். நான் ஆங்கில வேதாத்தில் வாசித்ததுனால தமிழ் வாசித்து பழகிட்டு வரல, பாஸ்டர் கோவப்பட போகிறாங்க. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட டேக் ஹோம் மெசேஜ். ஒருத்தவங்க என் கூட சண்டை போடலாம், இல்லை நான் ஒருத்தவங்களோட சண்டை போடலாம், இல்லை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க சண்டை போடுறத நம்ம பார்க்க முடியும். இந்த போராட்டத்தில் விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். ஒருத்தவங்க சண்டை போடுறாங்கன்னா அவங்களுடைய உச்சாணி கொம்பை பிடிச்சிட்டு இருக்கிறது சாத்தான்.
ஹீ ஹஸ் டேக் த ரூலர்ஷிப். அவன் அதிபதியாக இருக்கிறான், அவங்கள அடிமையாக ஆக்கியிருக்கான் அப்படின்றத நம்ம உணர்ந்தோன்னா அந்த கடைசி வசனம், அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கன்னிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். ஒருத்தவங்களை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோவப்படுத்தி உபதேசம் பண்ணக்கூடாது. அவங்க கன்னிக்கு எப்படி இருக்கிறாங்க, மயங்கி போய் இருக்கிறாங்க, அந்த கன்னிக்கு அவங்க நீங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். நமக்கும் அப்படிப்பட்ட உபதேசம் கொடுக்கலைனாலும் அவங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. டே டு டே லைஃப்பில் இந்த விதிமுறைகளை நாம் கை கொள்வோம். ஆண்டவருடைய பக்கத்தில் ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நான் இயேசுவை சார்ந்திருக்க தீர்மானித்திருக்கிறேன் அப்படின்றவர்களாக. அவர் கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடுறது போல எருசலேமே எருசலேமே மத்திய திருச்சபையே அப்படின்னு நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அவருடைய இருதயத்தை புண்படுத்தாதவர்களாக, நாம் அவர் பக்கம் சாய்கிறவர்களாக, அவருடைய அன்பின் சாய்ந்து நம்மளுடைய பவர் ஆஃப் சாய்ஸ் அவர்கிட்ட சரண்டர் பண்ணவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார் என்பதே இன்றைய பாடம். விதிமுறைகளை தெரிந்த நாம் இன்னும் அதிகமாக, இன்னும் உற்சாகமாக இந்த போராட்டத்திலே ஈடுபடுவோம். சீக்கிரம் போராட்டம் முடிய இருக்கிறது. அவருடைய முகத்தை பார்க்க காத்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபம் செய்து முடித்து விடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அவ்வப்போது இந்த போராட்டத்தை உணராதவர்களாக, உணர்ந்தும் உணராதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, எங்களுடைய செவிகளும் இருதயங்களும் மந்தம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. இருந்த போதும் தேவன் கொடி ஏற்றுவீர் என்ற வார்த்தையின் நிமித்தமாக விசுவாசம் கொண்டவர்களாக, அந்த வாக்கு தத்தத்தை பிடிக்கிறவர்களாக, போக்கை நீர் உண்டு பண்ணுவீர் என்ற வாக்கு தத்தத்தை பிடித்தவர்களாக உம்மையே நாங்கள் சார்ந்து இருந்து, கர்த்தாவே சாத்தானுடைய அந்த வல்லமைக்கு எங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒரு வரம்பை ஏற்படுத்துகிறதாகவும், தேவனுக்கு எங்களுடைய இன்பமான அன்பு வாழ்க்கை, உம்மோடு இணைக்கப்பட்ட அந்த வாழ்க்கை உம்முடைய வல்லமையை இன்னும் பெருகத்தக்கதாக எங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டுமாயும் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே எங்களை வழி நடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன்.